தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையினர் அறக்கட்டளையினர் நிறுவனர் தலைவர் பச்சையப்பன் சார்பில் தாவேகா கட்சி கொடி நிறம் தங்களது அறக்கட்டளையின் கொடி போல இருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து உள்ளனர். இதுகுறித்து வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2023ஆம் ஆண்டில் அறக்கட்டளை முறையாக பதிவு செய்யப்பட்டு மத்திய அரசின் அங்கீகாரத்தோடு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் தங்களது கொடி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாங்கள் மெயினாக அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணது ட்ரேட்மார்க் ஆக்ட் கீழும் காப்பிரைட் ஆக்ட் கீழும் தான். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களோட மெயின் ரிப்ளை என்னவா இருக்குன்னா, இல்லை நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சி, இது ட்ரேட்மார்க் ஆக்ட் கீழும் காப்பிரைட் ஆக்ட் கீழும் வராது, அதனால் நீங்கள் அமைச்சிருக்க லீகல் நோட்டீஸே இது பொருந்தாது. ரெண்டாவது, உங்கள் கொடிக்கு எங்கள் கொடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் இந்த ஆக்ட் கீழே நாங்கள் ஒன்றும் ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணல, ட்ரேட் பண்ணலை. ஸோ அதனால் இது ட்ரேட்மார்க் ஆக்ட் கீழே காப்பிரைட் கீழே வராது. நீங்கள் அமைச்ச லீகல் நோட்டீஸு தவறான லீகல் நோட்டீஸ்ன்னு தான் அவங்களுக்கு ரிப்ளை வந்திருந்தது. வழக்கு அவங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப எவிடன்ஸ் பேஸ்டு. நாங்கள் நவம்பர் 2023 இந்த ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுக்கான ப்ரூஃப் இருக்குது எங்கள்கிட்ட. அவங்களோட விஜய் கட்சியோட அந்த கொடி அறிமுகமே ஆகஸ்ட் 2024 தான். ஸோ ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ கேப். ஒரு வருஷத்துக்கான கேப் இருக்குது. நாங்கள் தான் முன்னாடியே ஆரம்பித்தோம், அவங்க எங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய கட்சியை தொடங்கும்போது அவங்க தான் இதுக்குண்டான முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கணும். ஒரு எச்சரிக்கையாக இதே கலரில் வேறு எங்கேயாவது கொடி இருக்கா, வேறு அரசியல் கட்சி கொடி இருக்கா, வேறு சங்கமோ நிறுவனங்களோ கொடி ஏதாவது டிசைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து அவங்க பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி இது மிஸ் ஆச்சுன்றது எங்களுக்கு அது புரியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களும் சென்னையில் இருக்காங்க, நாங்களும் சென்னையில். எங்கள் சங்கம் முழுக்க முழுக்க இது ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்ட்டு, ஒரு என்ஜிஓ மயிலாப்பூரில் இருக்குது, தி ஹார்ட் ஆஃப் தி சிட்டி சென்னையில். ஒரு 2000 பேர் கொண்ட இயக்கம். இவங்க மக்களுக்கு நிறையா நற்பணி விஷயங்கள் செய்கிறாங்க. செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, சோஷியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் இப்போ கலரை நீங்கள் எதாவது ஒரு சர்ச் பண்ணோன்னா ஈஸியாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணிடலாம், ஒருத்தர் பேரோ ஒரு கலரோ ஒரு கொடியோ. ரெண்டாவது, இந்த குரூப் இவங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்பும் பண்ணியிருக்காங்க. தொண்டை மண்டல குரூப் இவங்க நிறையா நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்குள்ள எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகுது. மொத்த சென்னைக்கும் தெரியும் இவங்களை பற்றி. விஜய் அளவுக்கு பெரிய கட்சி இல்லைன்னா கூட இவங்க ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கட்சி தான், ஒரு சங்கம் தான் அது. அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்.